மறைப்பார் கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து துறைப்பாற்படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவை அமிர்தம் கரை பாம்பனை பள்ளியான் அன்பரீட்டம் கழித்தருந்த நிறைப்பான் கடலன்னி செம்மவிடாய்க்கு நிழலில்லையே. இந்த பாசுரம் ஆசு கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடியது. அஷ்டப்பிரபந்தம் என்று அவர் இயற்றியுள்ளார். அழகான தமிழ் பாடல்கள். அதில் நம்மாழ்வாருடைய பெருமையை எடுத்துரைக்கிறார். வேதங்களாகிற கடலை கடைந்து திருவாய்மொழிங்கிற அமுதத்தை எடுத்து கொடுத்தார் ஆழ்வார். அவர் பாடிய திருவாய்மொழியில் ஸ்ரீராமனுக்கென்று எத்தனையோ பாடல்கள். ஆழ்வார் கல்விக்கு விஷயம் என்னால் ராமனே, அவனை பற்றிய வித்யை தான் சிறந்த வித்யை என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாரை பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை பட்டினம், அங்கிருக்கும் கோதண்டராமர் ஸ்ரீனிவாசர் கோயிலில் தரிசிக்க போகிறோம். ஆச்சரியமான முன் மண்டபம். அதை கடந்து உள்ளே செல்கிறோம். ஆழ்வார்களுடைய சந்நிதிகள் ஓர்புறம் உள்ளது. முதலில் விஷக்சேனருடைய சந்நிதி, அவர் எழுந்துருளி உள்ளார். அடுத்து அவருடைய சீடரான சுவாமி நம்மாழ்வார், அருகே திருமங்கை ஆழ்வார், அப்புறம் திருக்கச்சி நம்பிகள், கையில் விசிறியோடு காஞ்சி தேவப்பெருமாளுக்கு விசிறி வீசி தொண்டு புரிந்தவர் திருக்கச்சி நம்பிகள். ராமானுஜருடைய திருவுருவம். அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர். அடுத்து அவருடைய மறு அவதாரமான மணவாள மாமுனிகள் எழுந்துருளி இருக்கிறார். இவர்களெல்லாம் மூலவராக தரிசனம் கொடுக்கிறார்கள். இது தவிர ராமானுஜருடைய உற்சவமூர்த்தி கோயிலுக்குள்ளேயே கர்ப்பகிரகம் அருகிலேயே உள்ளது. இன்று ஆழ்வார்களை எல்லாம் சேவித்துக் கொண்டோம். இவர்கள் சரணாகதி தத்துவத்தை பற்றியவர்கள். பெருமானுடைய திருவடிகளே உபாயம் என் இருந்தவர்கள். அதே போலத்தானே விபீஷணனும் இருந்தான். அதனால் தானோ என்னமோ விபீஷண ஆழ்வான் என்னே அவனுக்கு பட்டம். விதுராழ்வார், பிரஹ்லாத ஆழ்வான், விபீஷண ஆழ்வான் என்னை இம்மூவருக்கும் வைணவ மரபில் ஆழ்வார் ஆழ்வார்கிற பட்ட பெயர் உண்டு. விபீஷணன் லங்கையை துறந்தான். ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். நாம் 17வது சர்க்கத்தின் முதல் ஸ்லோகத்தில் இருந்தோம். இலக்குவனோடு கூடியிருந்த ராமனிடத்துக்கு நேரம் கடத்தாமல் விரைவில் வந்து சேர்ந்தான் விபீஷணன். லக்ஷ்மணனோட கூட இருக்கிற ராமன் ஏன் கூறுகிறார்? ஒரு நாளும் இலக்குவன் ராமனை பிரிய மாட்டான். அப்ப பிரியாத அடிமை செய்யக்கூடிய இலக்குவனை முன்னிட்டு ராமனை பற்றினால் நம் சரணாகதி கண்டிப்பாக பயன் தரும். அடுத்து கூறுகிறார், அவன் ஒரு தம்பி, நாம் ஒரு தம்பி. என்னையும் ராமன் தம்பியாக ஏற்றுக்கொள்ள போகிறான். அவனும் ஒரு தம்பி. நாம் இருவருமே ராமனுக்கு சீடர்கள், ராமனுக்கு அடிமைகள். சஜாத்தியத்துவம். இப்ப நாம பெருமானை தரிசிக்க போகிறோம். நேர அவரிடத்தில் செல்வதை விட ஒரு பக்தன் மூலமாக சென்றால் அந்த பக்தனும் நாமும் மனிதர்கள். அதனால கஷ்ட நட்டங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். பெருமான் கடவுள், நம்ம கஷ்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுவார். ஆனா நம்ம சாதி இல்லையே. நான் சொல்ல வந்த சாதி இப்போ மனித சாதி, பக்த சாதி, பிரபன்ன சாதி, சரணாகதர்கள்ங்கிற ஒரே சாதி. இதுல ஆண் சாதி பெண் சாதிங்கிற ரெண்டு கூட கிடையாது. அனைத்து சரணாகதியர்களும் ஒரே இனத்தவர்கள். இலக்குவனும் மனிதன்தான், விபீஷணனும் அதே போல அரக்கனாக இருக்கலாம், ஆனா அவனும் சரணாகதன் தானே. அப்ப நம் போன்றவர்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்களை பிடித்துக் கொண்டு ராமன் திருவடிகளை பற்றினால் வெற்றி உறுதி. சரணாகதி கண்டிப்பா பலிக்கும். இன்னொரு ஆச்சரியமான ஒரு ரசிக்கத்தக்க விஷயம் உள்ளது. பெரியவாச்சான் பிள்ளை எழுதுகிறார், இலக்குவனோடு கூட இருந்த ராமனிடத்துக்கு வந்தான். பொருள் என்ன தெரியுமோ? தம்பி வார்த்தை கேட்காத குழுவை துறந்து
தம்பி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் குழுவை அடைந்தான். புரிகிறதா? தம்பி வார்த்தை பேச்சை ஏத்துக்காதது யாரு? ராவணனுடைய குழு. தம்பி வார்த்தை எடுபடுற வீடு எது? ராமனுடைய வீடு. அப்போ ஒரு தம்பி என்ன செய்யணும்? தம் வார்த்தை எடுபடாத இடத்தை விட்டுடணும், தம் வார்த்தை எடுபடுகிற இடத்துக்கு வர வேண்டும். அதனாலதான் ராவணனை விட்டானாம், ராமனை பற்ற வந்தான். தம் மேரு சிகராகாரம் தீப்தாமிவ சதக்ரதாம் ககனஸ்தம் மகிஸ்தாஸ்தே ததிருஷுரு வானராதிபாக. அவன் ஆகாயத்தில் பறந்து வந்ததை கீழிருந்து குரங்கு கூட்டங்கள் முழுக்க பார்த்தன. சுக்கிரீவனும் பார்த்தான். அதை பார்த்த உடனே இவர்களுக்கு தோன்றது, ஓ, ராமனை கொல்லுவதற்காக அரக்கன் வருகிறான் போலும். வராயுதரோ வீரோ திவ்ய ஆபரண பூஷிதா ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி ராட்சசோ பேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா. சுக்ரீவன் அவனை பார்த்தவுடன் குரல் நடுங்கித்து. சுக்ரீவன் வீரன் அல்லவோ, கோழையாவன். ஆனா ஏன் விபீஷணனை பார்த்து நடுங்கினான்? அவனுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா ராமன் பேர்ல இருந்த பரிவு. இப்படி வச்சுக்கோமே, யசோதைக்கு கண்ணனிடத்துல எத்தனை பரிவு, கௌசல்யக்கு ராமனிடத்துல எத்தனை ஆசை, எவ்வளவு பரிவு. அதை போலத்தான் பெரியாழ்வார் கண்ணனை பரிந்தார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செபுதிருக்காப்பு. உன் திருவடி ஜாகிரதையா இருக்கணும், நன்னா இருக்கணும், ஒரு குறையும் வந்துடக்கூடாது. யோசித்து பாருங்க, பெருமான் திருவடிக்கு குறை வருமா? நாம போய் அவன் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணலாமான்னால் கிழையே பல தடவை சொல்லியிருக்கேன். அவன் வீரன், சக்தி உடையவன் என்று கடவுளை பார்த்தால் நாம் அவனுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன மென்மையானவன், பக்தர்கள்னா உருகி விடுறார். எப்பப்பெல்லாம் அவருக்கு என்ன ஆசாசையா யசோத பாலும் எண்ணெயும் தயிரும் கொடுத்துருப்பா. குழந்தை கண்ணன் என்ன வந்துடுமோ? இந்த சின்ன கண்ணனை கொல்றதுக்கு போய் கேசி வந்தானே, அகாசுரன் வந்தானே, திருநாவர்த்தாசுரன் வந்தானே, பூட்டனை வந்தாலே நினைக்கிறச்சே நம்ம உள்ளம் கலங்கி பதற வேண்டாமா? அத போலத்தான் சுக்ரீவனும் பதறினான். ஓ, விபீஷணன் வந்திருக்கான், ராமனுக்கு என்ன ஆயிடுமோ என்று நினைத்து ஏஷ சர்வாயுதோபேதா அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு எல்லா ஆயுதங்களோடு விபீஷணன் வருகிறான், குரங்குகளே பாருங்கள் என்று தூண்டி விடுகிறான். குரங்குகளை பார்த்து நமக்கு தோணும், அவர் ஒரே ஒரு கதையை எடுத்துன்னு தானே கிளம்பினார். வர்ற வழியில தான் ஆயுதச்சாலை இருந்ததா? ஆயுதங்கள்லாம் வெப்பன்ஸ் சப்ளை பண்ற கடையை தானே வச்சிருந்தாளா? எங்கிருந்து வந்ததுனால் அவன் ஒரே ஒரு ஆயுதத்தோட தான் வரான், ஒரு கதையைத்தான் கொண்டு வருகிறான். ஆனா சுக்ரீவன் அதை பார்க்கறச்சே அவன் அந்த கதையை பிடிச்சிருக்கிற அழகு, அதை பார்த்தால் இவனால் எல்லா ஆயுதங்களையும் ஏந்த முடியும் அப்படின்னு தெரிகிறது. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு பால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கிறார்கள். சரி கொண்டாருங்கன்னு சொல்றோம். அது பாலா இருக்கட்டும், மோலா இருக்கட்டும், இல்ல பக்ஷணங்களா இருக்கட்டும், ஏதோ கொண்டா. அந்த தட்டை எடுக்கிறது, டம்ளரை வைக்கிறது, அதுல பாலை சேர்க்கிறது, அதுல பக்ஷணத்தை வைக்கிறது, அதை எடுத்து வந்து கொடுக்குற அழகு. இந்த சின்ன காரியம் நம்ம 2 பேரு கூட கொடுக்கறதா இருக்கட்டுமே, அந்த சின்ன செயலை பார்த்தால் இவர்களால் வேற என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஓரளவு கண்டுபிடிச்சுடலாம். ஆனா இதுக்குள்ளேயே டம்ளரை கீழே போட்டு மேல போட்டு பாலை தள்ள கொட்டி சர்க்கரைக்கு பதில் உப்பை போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருந்தாள்னால் இந்த பால் வர்றதுக்குள்ள இந்த பாடா இருக்கு. அப்ப 100 பேருக்கு சமையல் பண்ணி போடு. உன்னை பிடித்தால் அந்த கரண்டியை பிடிக்கிற வேகமா இருக்கட்டும், நாம ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், தொடப்பத்தை பிரிக்க ஆரம்பிக்கிறச்சே தொடப்பத்தை பிடிக்கிற அழகா இருக்கட்டும், அதுல இருந்தே பெரிய காரியம் கூட நடந்துடும்னு தோணும். அப்படி இல்லை, இப்போ ஒரு கார் ஓட்டத்துக்கு எடுக்கிறோம், அதை அக்னிஷன் ஆன் பண்ணி அந்த கலப்படத்தை பார்த்தாலே இது ஒழுங்கா ஓட்டப்படாரா இல்ல அப்படித்தான் இப்படித்தானா அப்படின்னு தெரியப்படுறது இல்லையோ. அப்போ இந்த கதையை பிடிச்சுன்னு வந்த அழகா பார்த்தால் இவன் எல்லா ஆயுதங்களையும் பிடிக்க தெரிந்தவன் என்று சுக்ரீவன் பயந்து விட்டான். பிடிச்சிருக்கிறது ஒரு ஆயுதம் தான். இன்னொரு அழகான கருத்து சொல்றார், கதைய தோல்ல வச்சுன்னு வரலையா, கதைய தொங்க போட்டுன்னு வரலையா, 2 கைகளை கூப்பி கொண்டு கூப்பிய கைகளுக்குள்ள கதையை வைத்துக் கொண்டு விபீஷணன் வந்தான். இதை பார்த்து தான் கலக்கம் சுக்ரீவனுக்கு. கதைக்கு எங்க ராமன் பயப்பட மாட்டார், ஆனா கைய கூப்பினா உருகிப்படுவரே. நாம எத்தனை குற்றங்கள் புரிந்திருந்தாலும் அஞ்சலி, வணக்கம், நமஹா, மன்னித்து விடு என்று கையை கூப்பினால் எல்லாத்தையும் மறந்துடுவார் ராமன். அப்புறம் நமக்கே அடிமையா வந்துடுறார். யாரோ ராமன் எதுக்கு மயங்குவான், சில பேருக்கு சில வீக்னஸ் இருக்குன்னு சொல்லுவா பாருங்க. அந்த வீக்னஸ பார்த்து அடிச்சோம்னா அவன் நம்ம பக்கம் வந்துருவா. அது எதுல வேணா இருக்கலாம். சில பேருக்கு பணத்துல வீக்னஸ், சில பேருக்கு சாப்பாடுல வீக்னஸ், சில பேருக்கு சுற்றுலா போறதுல வீக்னஸ், சில பேருக்கு ஏதோ ஒன்னொன்னு ஒத்துருக்கு.
அத போல ராமனுக்கு வீக்னஸ். சுவாமி என்ன சொல்றீர்? உலகத்திலேயே சக்திமான் ராமன், அவரு போய் வீக்னஸ் ஆனா இருக்கு. அந்த வீக்னஸ் நம்பித்தான் நம்மளே இருக்கோம். எதை சொல்றேன் தெரியுமோ? நாம எத்தனை தப்பு பண்ணிட்டு நமஹா குற்றத்தை மன்னிச்சுடணும், தேவரீர் தான் அடியனை ஏத்துக்கணும், அபராதம் பண்ணிவிட்டேன், அபச்சாரப்பட்டுட்டேன், மன்னித்தருள்வாய்னு கேட்டால் ராமனுக்கு வீக்னஸே இல்லைன்னா உன்னை ஒண்ணு மாத்த முடியாது, எல்லா தண்டனையும் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கணுமோ இல்லையோ? அவருடைய வீக்னஸ் பாருங்க. பக்கத்துல இருக்கிறவெல்லாம் சொல்லுவா, இவன் தப்பு பண்ணிருக்கான், மன்னிக்க வேண்டாம், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டே இருக்கிறச்சே, இல்ல நான் மறந்தே போயிட்டேன், அவன் தப்பே பண்ணலையேன்னு பேச ஆரம்பிச்சிருவார். இதுதான் அவருக்கு இருக்கிறது. இந்த வீக்னஸ் அவருக்கு இருக்கணுமா வேண்டாமா? அது இல்ல, ரொம்ப கரெக்டா நம்முடைய எல்லா குற்றத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போறாருன்னா நம்ம கதி வீணா போடும். அதனாலதான் அவருக்கு அது இருக்க வேண்டும். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சஹராட்சசை, கையை கூப்பி கொண்டு விபீஷணன் வந்தான். அம் ஜலயதீதி அஞ்சலி, பெருமானை உருகிவிட பண்ணக்கூடிய அஞ்சலி, அதுக்கு நடுவுல போய் கதையை வைத்துக் கொண்டு வந்தானே என்றுதான் சுக்ரீவன் நடுங்கினான். நம்ம மொத்த பேரையும் கொல்லுவதற்கு வருகிறான், கண்டுகொள்ளுங்கள். மொத்த பேரையும் ஒரு விபீஷணனா கொள்ள முடியும்? அவன் ஒருத்தன், இவன் லட்சக்கணக்கான பேர். ஆனாலும் ஏன் பயப்படுறான்னால், ராமன் ஒருத்தனுக்கு ஒரு ஆபத்து நிகழ்ந்தால் அது அனைவருக்குமே நடந்தது தானே. அதனாலதான் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயா என்று சுக்ரீவன் உரத்த குரலில் கூறினான். சுக்ரீவஸ்ய வச ஸ்ருத்வா சர்வே தே வானரோத்தமாக ஷாலான் உத்யம்ன சைலாம் ச இதம் வஜனம் அப்ருவன். அதை கேட்ட உடனே ஒரு குரங்கும் ஒரு கையில மலை எடுத்துடுது, ஒரு கையில மரத்தை பிடிங்கிடுது. இந்த கையில மரம், இந்த கையில மரம், மலை, இந்த ரெண்டையும் வச்சு நீ இறங்கட்டும், அவன் ஒரு கை பார்த்துருவோம், அழிச்சிட வேண்டிதான். என் ஒரு கையால் மலை, ஒரு கையால் மரம். இதை பெரியவாச்சான்ல சாதிக்கிறார். கடைசியா ராம பட்டாபிஷேகத்தின் போது இலக்குவன் ராமனுக்கு தொண்டு புரிகிறான். ஒரு கையால் திருவெண் கொற்ற கொடையையும் ஒரு கையால் திருவெண் சாமரத்தையும் ஏந்தி அடிமை செய்தான் இலக்குவன். ஒரு கையில கொடை பிடிச்சிருந்தாராம், ஒரு கையில சாமரம் பிடிச்சிருந்தாராம். நீங்க நிறைய ராமபட்டாபிஷேகம் சித்திரம் பார்த்திருக்கீங்க பாருங்க, அதுலயும் அப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு லக்ஷ்மணன் எப்படி ஒரு கைக்கு சாமரம் ஒரு கைக்கு கொடை இப்படி அடிமை செய்தானோ, அதே போலத்தான் இன்னைக்கு குரங்குகள், ஒரு கைக்கு மரம் ஒரு கைக்கு மலை. அதுவும் ராமனுக்கு தொண்டு, இதுவும் ராமனுக்கு தொண்டு. ஷாலானுத்தம் நெசைலாம் ச இதம் வச்சனம் அப்ருவன் சீக்கிரம் வியாதிசனோ ராஜன் வதாயைஷாம் துராத்மனாம் நிபதந்தி ஹதாயாவது ஹரண்யாம் அல்பச்சேதனா உத்தரம் தீரமாசாத்திய கஸ்தயேவ வியதிஷ்டத. உத்தரம் தீரமாசாத்திய, வந்தவன் கீழே கால் வைக்கவில்லை, பூமியில இறங்கவே இல்லை. அரக்கனானபடியால ஆகாயத்தினுக்கிற தைரியம் அங்கேயே நின்றான், கைகளை கூப்பி கொண்டான். கஸ்தயேவ வியதிஷ்டத. அப்ப உரத்த குரலில் சுக்ரீவனை பார்த்து பேச தொடங்குகிறான். ஏன் ஆகாயத்திலேயே நின்றான்? அவனுக்கு பற்றில்லை. பூமியில் கால் பாவினால் பற்றோட நிற்கிறோம், ஆலம்பனம் இருக்குன்னு அர்த்தம். ஆகாயத்தில் மிதந்தால் அப்ப பற்றுவதற்கு பிடிமானம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப விபீஷணனுக்கு பிடிமானம் இல்லையானால் இல்லையே, ராமன் திருவடிகளை பிடித்தப்பறந்தான் பிடிமானம் கிட்டும். அதுவரைக்கும் அவனுக்கு பற்றுவதற்கு இடம் இல்லை. ச உவாச்ச மகாப்ராஜ்ஞா ஸ்வரேண மகதா மகான் சுக்ரீவம் தாம்ச சம்பிரேக்ஷ கஸ்தயேவ விபீஷணா. ஆகாயத்தில் இருந்து கொண்டே உரத்த குரலில் இப்படி சுக்ரீவனை பார்த்து பேசத் தொடங்கினான். அர்த்திதாச்செய்வ, ராமன் அனைவருக்கும் பொது, உங்களுக்கு மட்டும்தான் நினைக்க வேண்டாம். என்னிடத்தில் எந்த நல்லதும் கிடையாது. நான் வந்திருக்கேங்கிறத ராமனிடத்தில் போய் கூறுங்கள் என்று நேரே ராமனிடத்தில் போகாமல், இவ்வளவு தூரம் பறந்து வந்தவன் நேர ராமனிடத்துல போக கூடாதா? ஆனா சுக்ரீவன் முதலானோர் முன்னால் நின்று அவர்களை முன்னிட்டு அவர்கள் திருவடிகளை சரணமாக பற்றித்தான் ராமன் திருவடிகளுக்கே போக போகிறான். இது சரணாகதியினுடைய முக்கியமான கொள்கை. நேர பெருமானிடத்துல போக முடியாது, புருஷகாரம் பற்ற வேண்டும். முன்னால் இருக்கும் பக்தர்கள் பாகவதர்களை பற்றியே ராமனிடத்தில் போக வேண்டும். உயிரான ஸ்லோகத்தை விபீஷணன் கூற போகிறான், கேட்போம்.